ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பெரியவர் வீட்டில. இந்த மாரி எங்கே போயிட்டாரு? ஏன்னா வந்து வீட்டு டாக்குமெண்ட்டு சைன் வாங்கணும் அப்படின்றதுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவர் வந்து ஊர் ஏதோ ஒரு ஊரில் வந்து பஸ் ஏறி வந்துடுறாரு. அப்புறம் நைட் வந்து இருந்த டயர்டில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு கோவில்ல வந்து படுத்து தூங்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு ஒரு சின்ன பையன் வந்துட்டு மீட் பண்ணுறான். மீட் பண்ணுறாரு. ஒரு 8 வயசு சிறுவன். அந்த படத்தில் வந்துட்டு இவன் ஒரு முக்கியமான ரோல். இவருக்கு ஒரு முக்கியமான பெரியவருக்கு எவ்வளோ முக்கியமான ரோல், அதோட ஈக்குவலாக வந்துட்டு அதையும் தாண்டி ஒரு ரோல் வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருப்பான். ஸோ 2 பேருக்குள்ளே வந்து சும்மா வந்துட்டு ஆரம்பமே வந்து ஒரு முட்டிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன சின்ன மாதிரி சண்டைகள், அந்த சின்ன சின்ன செல்ல சண்டைகள் அந்த மாதிரி தான் நல்லா காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு பாண்டிங் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தலைக்கூத்தல் அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். தலைக்கூத்தல் அப்படின்றது என்னென்னு பார்த்தா, கிராமத்தில் வந்துட்டு இன்னும் வந்து சில ஊரில் வந்துட்டு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ட்ரெடிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்க, முடியாதவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த உயிர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அந்த சில பேர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரா வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக உச்சந்தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் நல்லா இதையும் தேய்ச்சி நல்லா சில்லுன்னு ஆக்கிருவாங்க. உடம்பு வந்துட்டு சில்லுன்னு ஆகுற அளவுக்கு 1 ஹவர், 2 ஹவர் இல்ல 3 ஹவர் கூட ஊற வச்சுடுறாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15, 20 இளநீரை வந்துட்டு வெட்டி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக குடுக்குறாங்க. குடிக்க என்ன ஆகும்னா, ஒன்ஸ் உடம்பு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கூலிங் வந்து ஒரு தேவையான அளவு கூலிங் ஆனா பரவாயில்ல. அதுக்கு மேலே வந்துட்டு ஓவரா கூலிங் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து சில்லுன்னு ஆயிடுது. சில்லுன்னு ஆக என்ன ஆகுது, இன்னும் வந்துட்டு இளநீர் வந்து குடிக்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கிட்னி செயலிழந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற உறுப்புகள்லாம் தானா செயலிழக்க உயிர் பிரிஞ்சிரும். ஸோ இதுதான் தலைக்குத்தல். இந்த ட்ரெடிஷன் வந்து இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெடிஷன் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது இப்ப இன்னும் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்க வந்துட்டு அவருக்கு வந்து விடுதலை குடுக்குறோம். உயிர வந்துட்டு உயிரோட வந்து இருந்து வலியில தவிச்சிட்டு விடுதலை தர்றோம். அது ஒரு கொண்டாட்டம் தான் அப்படின்றாங்க. கொண்டாட்டம்ன்றது எத சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும், அவங்க வந்துட்டு அவங்க விட்டுட்டு போன பேரு, அவங்க நல்லா சம்பாதிச்ச பேரு, அது வந்துட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அத கொண்டாட்டம்ன்றாங்க. ஒரு பக்கத்தில எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்னன்னா, எப்படி வந்து உயிர வந்துட்டு எடுக்கலாம்? கடவுளா பார்த்து குடுக்குற உயிர எடுக்கிறது ஒரு கொலை தானே. வயசானாலும் சரி, வயசுலயும் சரி, எப்படி பண்ணாலும் கொலை தானே அப்படின்ற மாரி 2 பிரிவினர்களும் இருக்காங்க. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எந்த சட்டமும் இல்ல. இப்போ வந்துட்டு அந்த சட்டம்லாம் வந்துருச்சு. இப்போ பண்ணோம்னா அஃபென்ஸ்.